Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 13 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் காகமி வந்துட்டு அமெரிக்காக்கு கிளம்பி இருப்பான். அமெரிக்காக்கு அவன் எதுக்கு அங்க போறான் அப்படினு சொல்லி எல்லா பசங்களும் கேக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் ஸ்டடி ப்ரோகிராம் வச்சிருக்காங்க போல அப்ராட்ல, அங்க தான் போயிருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் வந்துட்டு அவனோட சிஸ்டர் யாரோ ஒருத்தர் தங்கி இருக்காங்க, அவங்க கூட தான் தங்கி இருக்க போறான். அண்ட் அவங்க தான் காகமிக்கு பாஸ்கெட்பால் சொல்லி கொடுத்த மாஸ்டர் மேவா, அப்படியே அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்து போயிருக்கான் அப்படினு சொல்றாங்க. இது காகமிக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் அவன் இத பத்தி எதுவும் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் யோசிக்கிறாங்க. எனக்கு இது லாஸ்ட் நைட் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. சரி அவன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் போயிருக்கான் அப்படின்னா நான் அவனை எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், போயிட்டு அவன் விருப்பப்படி இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு யூகா விட்டுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் இவங்க மறுபடியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. கோச் வந்துட்டு மறுபடியும் எல்லாம் போலீஸ் திருட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ட்ரைனிங்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரீகோ வந்து கேட்கறா. எப்பவும் போலதான் வீக்கெண்ட்ல அவங்களோட ஸ்டாமினா ட்ரைனிங்கும் அண்ட் வீக் டேஸ்ல வந்துட்டு இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் இவங்களால ஒரு மந்த்துக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மூவ் கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேட்கறா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்களால முடியாது, ஆனா செகண்ட் இயர்ஸ் பசங்க நினைச்சா பண்ண முடியும். அந்த பயங்கரமா வளர்ந்த பையன் அவன் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா தான் இருக்கான், ஆல்ரெடி டேலண்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றாரு. அப்புறம் இந்த கியூட்டா இருக்க பையன் அப்புறம் நாளுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுக்கான ஆன்சர்ஸ் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி குரோக்கோவை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேட்கறா. என்ன மன்னிச்சிரு, அவனுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவன் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா இதுவரை பார்க்காத ஒரு பிளேயரா இருக்கிறான். அவன மாதிரி ஒரு பிளேயரை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கே அதை சொல்றதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் இவனை எப்படி ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் காகமி வந்துட்டு அவன் அமெரிக்கால இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கான். என்ன டைகா அதுக்குள்ள டயர்டான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன சொல்றான். என்னது நானும் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விளையாடுறான். இன்னொரு பக்கம் கைஜோ டீம் காட்டுறாங்க. அங்க காசமாட்சு கீசி ரெண்டு பேரும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மிடோரிமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டாட்சியா முரசகி பரா அவங்களுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆகாஷ் வந்துட்டு ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி செம்மையா டயர்டா இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டுமே வந்துட்டு டவல தூக்கி போறான், இவனுமே அப்படியே டவல வச்சு தொடச்சிட்டு கிளம்புறான். ஆகாஷ் ஆல்ரெடி வேற லெவல்ல விளையாடக்கூடிய பிளேயர், அப்புறம் தான் எதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்கறான். வின் பண்ணணும்ன்ற வெறி அவனுக்கு அந்த அளவுக்கு இருக்குது போல அப்படின்ட்டு சொல்றான். இல்ல அப்படி கிடையாது, அவன் ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான், வின் பண்றது அப்படின்றது அவனுக்கு மூச்சு விடுற மாதிரி, ஜஸ்ட் அவன் பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்படி ஏர் தேவையோ அதே மாதிரி தான் அவன் ஒரு வின்னிங்கையுமே நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே ஒரு நைட் டைம் வந்துட்டு அவமினி தனியா நின்னுக்கிட்டு பாஸ்கெட் பால் விளையாடுறான்னு கூட சொல்ல முடியாது. அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே அவன் ஒத்த வரல பாஸ்கெட் பால் சுத்தி விட்டுக்கிட்டு ஒரு வரல வச்சு அழகா ஷூட் பண்றான். அண்ட் ஃபைனலி எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நாளுமே வருது, வின்டர் கப்புக்கான நாள். மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்தெல்லாம் காட்டுறாங்க, ரொம்பவே பெருசா சூப்பரா இருக்குது. எல்லா டீமே லைன் அப் பண்ணி நிக்க வச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா மேட்ச்ல இப்ப ஆரம்பிக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம கோச் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த காகமி நினைச்சுக்கிட்டு இருக்கான், என்ட்ரன்ஸ் செரிமோனியா முடிஞ்சு போச்சு, இன்னும் அவன ஆள காணோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே குரோக்கோக்கு போன்ல ஒரு மெசேஜ் வருது. அவன் அதை பார்த்துட்டு கோச் கிட்ட நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த நேரத்துல வெளியே போய் சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் அவன் அடிக்கிற மாதிரி வராங்க. இல்ல என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். யார் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கேக்குறான். என்னோட கேப்டன் ஆகாஷி அப்படின்ட்டு இவன் சொல்றான். சரி அப்ப வேற வழி இல்ல, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு, நமக்கு மத்தியானம் மேட்ச் இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்ட்டு மட்டும் கோச் சொல்லிட்டு அனுப்புறாங்க. இருந்தாலும் குரோக்கோ போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனே நீ சேர்ந்து கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே அனுப்பிடுறாங்க. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நேரா கீசி வந்துட்டு மிடோரிமாவை பார்த்துட்டு என்னடா இது கையில சிசர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இத்தனை நாள் கூட இருக்கிற இது கூட உனக்கு தெரிய வேணா, இது என்னோட லக்கி ஐட்டம் லூசு பையல அப்படின்ட்டு சொல்றான். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வந்துடுறான். அப்ப குரோக்கோ பக்கத்துல இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்துட்டு இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு அப்படியே தகச்சு போயிடுறான். அப்ப கீசியோட போன் வந்துட்டு வைப்ரேட் ஆகுது. யாரா ஆகாஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனே இல்ல இல்ல என்னோட ஃபேன்கள் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு சொல்றான். முரசகி பரா அவன் கையில இருக்க ஸ்நாக்ஸ் பிக்க முடியாம டே மிடோரிமா அந்த சிசரை தாயண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் அவனுக்கு தரமாட்டேன் போடா அப்படின்ட்டு சொல்லிடுறான். குரோக்கோ உன்கிட்ட எதுவும் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறான். இவங்க எல்லாருமே ரொம்பவே கேஷுவலா நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஆனா இந்த ஏரே எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் நினைச்சிட்டு இருக்கான். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷியும் அங்க வந்துடுறான். அப்ப இவன் தான் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இன்னுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஆகாஷி வந்துட்டு அப்படியே எல்லாரோட பேரையுமே சொல்லிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன், ஆனா நம்மள இல்லாத ஒருத்தன் யாரும் இங்க வந்திருக்கானே, நீ எதுக்கு தம்பி இங்க வந்திருக்க, நான் என்னோட பழைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னேன், நீ எதுக்கு வந்திருக்க, நீ கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிடுறான். அவன் நகரதான் பாக்குறான், பட் அவனால நகரவே முடியல, அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான். அந்நேரம் சோல்டர்ல யாரோ கை வைக்கிறாங்க, காகமி தான் வந்திருக்கான். அப்படியே காகமி ஆகாஷியை பார்த்துட்டு உன்னோட பேர் தான் ஆகாஷியா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஆகாஷி வந்துட்டு மிடோரிமா அவனோட சிசர்ஸ் என்கிட்ட தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேக்குறான். என்னோட முடி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்குது, அதை நான் வெட்ட போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை வாங்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட பேரு காகமி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நடந்துக்கிட்டு அப்படியே சிசரை கொண்டு போய் காகமி மூஞ்சிக்கு நேரா விட்டுறான். காகமி நல்ல வேலையை அதை டாச் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் காகமிக்கு கண்ணத்துல லைட்டா ரத்தம் வந்துருது. பர்றா நீ தப்பிச்சிட்ட போலயே இந்த வாட்டி, அடுத்த வாட்டிலாம் நான் அவனை இப்படி மன்னிக்க மாட்டேன், நான் உன்னை போன்னு சொல்றப்பே நீ கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரை வின்னிங் தான் எல்லாமே. வின்னர்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்படுவாங்க, லூசர்ஸ் வந்துட்டு யாராலையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல எந்த ஒரு விஷயத்திலையும் தோத்ததே கிடையாது, ஏன்னா நான் எப்பவுமே கரெக்ட், நான் எப்பவுமே வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றான். இது ஆகாஷியோட ஒரு ஃபேவரட்டான டைலாக் எனக்கு. ஐ அம் ஆல்வேஸ் வின் அண்ட் ஐ அம் ஆல்வேஸ் ரைட் அப்படின்ட்டு சொல்லுவான். நான் என்னோட ஆப்பனன்ட்ஸ்க்கு எந்த ஒரு கருணையுமே காட்ட மாட்டேன், அது என்னோட பேரண்ட்ஸாவே இருந்தா கூட அப்படின்ட்டு சொல்றான். சரி நான் இப்ப கிளம்புறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். எது சும்மா இதுக்கு தான் வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேக்குறான் ஆகாஷ் கிட்ட. இல்ல நான் உங்க எல்லார்கிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வர சொன்னேன், ஆனா உங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு, நீங்க யாருமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்ட ப்ராமிஸை மறக்கலன்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆக போகுது. சேனி டீம் வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ள வராங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு ஃபுல்லா இருக்கு ஸ்டேடியம்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே சர்ப்ரைஸா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்க்க வந்த எல்லாருமே நம்மள பார்க்க வரல, நம்மளோட ஆப்பனன்ட்ஸான டோவோ டீம் தான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு கியோசி சொல்றேன். அப்பதான் டோவோ டீம் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையா சத்தம் போடுறாங்க. இன்னைக்கு இவங்க எத்தனை பாயிண்ட் லீடிங் வச்சு வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. அப்புறம் வாக்கமாட்சு சென்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அப்புறம் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட ஏஸ் ஆகுமினே அவனுக்கு அகைன்ஸ்டா ஒன்னு எவனாலையுமே நிக்க முடியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிளேயர்ஸ் வந்துட்டு பாராமிங்களுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் நம்ம கோச் வந்துட்டு உங்களோட கூல நீங்க விட்டுறாதீங்கடா, நீங்க எப்பவும் போல ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்புறம் இவங்க மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இவங்க எல்லாருமே அப்படியே செம்ம ரிலாக்ஸ்டா இருக்காங்க. இப்ப நம்ம பசங்க எல்லாம் இப்ப பக்காவா தான் இருக்காங்க, நான் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அனுப்பி விட்டுறாங்க. உள்ள வந்த உடனே காகமி நேரம் ஆகுமினே கிட்ட தான் வர்றேன். யாரோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமினே காகமியை பார்த்து சொல்றேன். ஆமா அப்படின்ட்டு காகமி சொல்றேன். என்னோட ஆள் அப்படியே தானடா இருக்கான், என்னோட இம்ப்ரூவ் இருக்கான், இவனுக்கு இப்ப பார்த்தோன்னே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சுக்கு ஒன்னும் புரியல. அப்ப குரோகோவும் நேரம் ஆகுமினே கிட்ட வரான். இந்த வாட்டி நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றேன். சரி பாத்துக்கிடலாம் அப்படின்ட்டு ஆகுமினே சொல்லிடுறேன். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கோச் டோரா வந்துட்டு வந்திருக்காரு மேட்ச் பார்க்க. கரெக்ட் டைமுக்கு தான் நான் வந்திருக்கேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்படியே அவர் டோவோ டீமோட கோச்சையுமே பாக்குறாரு. என்னது காச்சானா, இவன் தான் இங்க கோச்சா இருக்கிறானா, அதனாலதான் இந்த டீம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் வந்துட்டு டே எப்பவும் போல இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டே கிடக்குறியாடா அப்படின்னு சொல்றாரு. அது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுட்டாகு டீமோட கோச். டே மாபோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னோட இந்த பேர்லாம் கூப்பிடாத அப்படின்னு இவர் சொல்றாரு. நானும் அடுத்த வாட்டி பேசாம இவர் இப்படியே கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்கோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டோரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நான் வந்துட்டு என்னோட பசங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் அப்படின்னு டோரா சொல்றாரு. என்னது உன்னோட பசங்களா, என்னது சரி உன்னோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோட கேட்காரு. கம்ப்ளீட்டாலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் 1 மந்த் தான் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு டோரா சொல்றாரு. ஏன்டா நீயே ஃபுல் டைம் ட்ரைனிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அதான் என்னோட இடத்துல இருந்து என் சார்பா என்னோட மக பாத்துக்கிறாள், சோ என் பொண்ணு ட்ரெயின் பண்றதே நான் ட்ரெயின் பண்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்லிடுறாரு. இப்ப பாலையுமே ரெஃபரி தூக்கி போறாரு. கேம் ஸ்டார்ட் ஆகுது. சைரன் டீம் பிளேயர்ஸ் கரெக்டா பால பண்ணிட்டு வந்துறாங்க. அப்பதான் நம்ம கோச் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். நம்மளோட ஆப்பனன்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆனாலும் நம்ம எடுத்து ஆகணும், அப்பதான் நம்மளால கண்டினியூஸா கேம் குள்ளவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிருப்பாங்க. அப்ப பால் வந்துட்டு இசுகி கிட்ட தான் இருக்குது, அவனால எந்த பக்கமும் பாஸ் பண்ணவே முடியல. நீங்க என்ன கேமோட ஸ்டார்டிங் கொஞ்சம் கேர்லெஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயே கேமோட எண்ட் மாதிரில நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைக்கிறேன். சைரன் பசங்களா உங்களெல்லாம் நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டோம்டா, நீங்க எப்படி விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டோவோ கேப்டன் சொல்றான். அவன் இசுகியவே திணற விட்டுட்டு அழகா பால பிடிக்கிட்டு போயிறான் இசுகி கிட்ட இருந்து. அந்த பால் கரெக்டா சாக்குரா கைக்கு வருது. ஹியூகா வந்து அவனை மறைக்கிற மாதிரி வர்றான். சாக்குரா ஷூட் பண்ண வரும்போது இல்ல உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா ஜம்ப் பண்ணிடுறான். பார்த்தா அவன் ஷூட் பண்ணல, பாஸ் கொடுத்திருக்கான். அவன் கரெக்டா பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல தான் பாஸ் தூக்கி கொடுத்திருப்பான். அந்த பால் அப்படியே இறங்குறதுக்குள்ள அவன் அதே இடத்துல இருந்து பிடிச்சு ஜம்ப் பண்ணி அமுக்கி விட்டுறான் பேஸ்கெட்டுக்குள்ள. அவன் ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் காகமி பின்னாடி ஓடி வரான். என்னப்பா தம்பி இப்பதான் வரியா நீ, கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிட்ட போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். நீங்க எங்கிட்ட இருந்து கேம் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தானே நினைச்சீங்க, ஆனா பாவம் நாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோவோ டீமோட கேப்டன் சொல்றான். அப்ப கோச்சுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான பிரேக் பண்ணிட்டாங்க, ஆனா டோவோ டீம் கிட்ட நான் இத கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருப்பேன், இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா எங்களோட அடுத்த பிளானே வந்துட்டு குரோகோவோட அந்த ஃபாஸ்ட் பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. குரோகோ அந்நியரா அவன் ஃபாஸ்ட் பாஸ் மாதிரி கையை கொண்டு வந்துகிட்டு இருக்கான், ஆனா இதுதான் அவனுக்கு அகைன்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சு நினைச்சிட்டு இருக்கான். இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், மறுபடியும் எனக்கு அகைன்ஸ்ட் அந்த இக்னைட் பாஸை யூஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். இல்ல இது அதோட கொஞ்சம் டிஃபரெண்ட், இது வந்துட்டு இக்னைட் பாஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ குரோகோவோட இம்ப்ரூவ்ட் இக்னைட் பாஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அண்ட் இன்னும் ரெண்டு டீமுமே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றத அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பயங்கரமா காட்டுவாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.